நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியை போக போறேன். இந்த பார்வை எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கணும். நாம எதையும் கொண்டு போறதே இல்ல. கொரோனாவுல எல்லாரும் கொத்து கொத்தா போனாங்க. யாராயும் கொண்டு போனாங்களா? ஒண்ணும் கிடையாது. இதை அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்ல. சட்ட ரீதியாய் அனுபவிப்பதற்கு யாரும் இல்ல. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு பார்வை, நான் நிர்வாணியா வந்தேன், நான் நிர்வாணியா போக போறேன். இந்த பார்வை நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்துச்சுன்னா சில நஷ்டங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது இந்த பார்வை நமக்கு வரணும். நமக்கு ஒரு பார்வை இருக்கணும். நான் நிர்வாணியா வந்தேன், ஒரு நாள் போக போறேன், நான் நிர்வாணியா போக போறேன். இந்த விஷன், இந்த தரிசனம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும். இருந்துட்டீங்கன்னா இந்த உலகத்துல வரக்கூடிய நஷ்டங்களை குறித்து பெருசா நினைக்க மாட்டீங்க. இந்த உலகத்துல வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இது நம்மை பாதிக்காது. அது நம்மை பாதிக்காம இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயம் எழுப்பிடுவீங்க. ஒரு காலம் வரைக்கும் கஷ்டம் இருக்கும். அதுக்கு பிறகு ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும், ஒரு பள்ளம் இருந்தா இன்னொரு மேடு கட்டாயம் உண்டு. நீங்க இப்ப கஷ்டப்பட்டீங்கன்னா இன்னொரு நாள் நீங்க மேன்மைப்படுவீர்கள். உங்க வாழ்க்கையில நன்மை வரும். இது ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம். ஆகவே இந்த கஷ்டமும் என்னை விட்டு கடந்து போகும், இந்த இழப்பு என்னை விட்டு விலகி போகும், இந்த பாரம் என்னை விட்டு நீங்கி போகும். இந்த சிந்தை நமக்குள் வர வேண்டும் என்றால் ஒன்று தெளிவாய் நம்முடைய சிந்தையில் இருக்கணும். நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியை ஒரு நாள் ஆண்டவரிடத்துல போக போறேன்.